ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 1 எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினோடது 2024 இயரோடது மேக்ஸோட மென்சுரேஷன் டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. குரூப் 1 அந்த கொஸ்டினோட சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நேம் லேர்ன் வித் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். வாங்க சம் பார்க்கலாம். வட்டத்தின் ஆரம் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது வட்டத்தின் பரப்பு 66 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது. புதிய வட்டத்தின் பரப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி போடணும் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வட்டத்தின் ஆரம் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது. ஃபஸ்ட்டு இருக்கிறத நம்ம ஆர் அப்படின்னு வச்சுக்குவோம். செகண்ட் இருக்கிறத r+1 1 சென்டிமீட்டர் தானே அதிகரிக்குது. ஸோ r+1 அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது 66 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம இப்போ டெரைவ் பண்ண போகிறோம். நம்ம பெருசுலேருந்து சின்னத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் 66 அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க தெரியும். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ r+1லேருந்து ஆரை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா r². இந்த ஃபார்முலாவில் நம்ம மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆரோட வேல்யூ கிடைக்கும். அந்த ஆரோட வேல்யூவை வச்சு ஓல்டு இது எவ்வளோ, நியூ எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ வட்டத்தின் பரப்பளவு πr² அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பெருசு r+1 அப்படிங்கிறது நம்ம அவங்க கொடுத்தது. r+1 த ஸ்கூல் ஸ்கொயர்லேருந்து ஏற்கனவே ஓல்டாக இருந்தது πr² வச்சுக்கிறோம். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டுக்கும் காமனாக பைங்கிறது இருக்குது. இப்போ r+1 த ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். -r² = 66. பை அப்படியே வச்சுக்கிறோம். a+b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. a+b த ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பிளனேஷன் a² + b² + 2ab. அதில் r² 1² + 2rன்னு போட்டிருக்கோம். -r² அப்படியே வந்துடும் = 66. நெக்ஸ்ட் பையோட வேல்யூ 22/7. இதுவும் r² கேன்சல் பண்ணிட்டோன்னா 2r + 1 மட்டும் வரும் 66. இதுலேருந்து மைனஸ் பண்ணுறோம். 1 × 22 இது 3 × 22 66 கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ 2r + 1 இந்த சைடு வச்சுட்டு இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3 × 7 21 ஆயிடுச்சு. 2r இந்த 1 இங்கிட்டு போயில் மைனஸ் ஆகும். 2r = 20. 2 and 10 இதை நம்ம அடிச்சிடலாம். r = 10. இந்த r = 10 அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்தால் வட்டத்தினுடைய பரப்பளவின் r. ஸோ நம்ம புதுசாக r+1 1 அதிகரிக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுதான் புதுசு. புதிய வட்டத்தினுடைய பரப்பு என்ன அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ 10 + 1 = 11. நம்ம புது வட்டத்தின் பரப்பு கண்டுபிடிக்கும் போது r+1 அது நமக்கு 11ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ π × 11². இதை நம்ம ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஆன்சர் கொஞ்சம் விரித்து கொடுத்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் விரிவாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக வர்ற மாதிரி நம்ம ஆன்சரை கொண்டுட்டு வரணும். அப்படிங்கிற 2/7 × 11³ அப்படிங்கிற மாதிரி இருக்கா. இதை நம்ம இது பண்ணலாம். 2 × 11 அப்படின்னு இதை பிரிச்சுட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 11 × 11² 11³ அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2/7 அப்படியே வச்சுக்கிட்டாங்க. இதான் இதனுடைய சொல்யூஷன். ஓகேவா? ஆப்ஷன் சி 2/7 × 11³. ஓகேவா? நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸோட சொல்யூஷனும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.